காங்கிரஸ் இன்னைக்கு பேசின திமுக மேல குறிப்பா திமுக மத்திய எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை திமுக தடுக்கதான் பாக்குறாங்க அப்படின்னு நேரடியா அவங்க என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். நாங்க தொடர்ந்து எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள். ஆனா எதையுமே இது வரைக்கும் நிறைவேற்றி கொடுத்ததில்லை. சமீபத்துல வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட இது வரைக்கும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல. இதுதான் உண்மையான நிலை. அதனால எதையும் தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது எந்த காலத்திலும் தடுத்ததில்லை. ஒரு பேப்பர் ஆட கூட விமர்சிச்சிருக்கிறார் பிரதமர். அதுல ஒரு நேஷனல் பிளாக் கூட அவங்க போடாம இருக்கிறதா திமுகவுடைய நாட்டு மேல உள்ள பற்று. பிரதமரோட எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல அவங்க கோடிக்கணக்காக இது வரைக்கும் இந்தியாலே அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவழிக்கக்கூடிய கட்சி பாஜக. அதுல தேசிய கொடியை அவங்க போடுறத நான் பார்த்ததில்லை. அவ்வளவா குலசேகரப்பட்டினம் என்னங்க இல்லைங்க, இப்ப பிரதமருடைய வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை எடுத்துக்கோங்க. அவங்க அதுக்கு கிட்டத்தட்ட கால்வாசி தான் பணம் ஒதுக்கீடு செய்யறாங்க. முக்கால் அளவு பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது. ஏன்னா அவங்க குடிச்ச அந்த 70,000 ரூபாய் வச்சு நம்ம எந்த வீட்டையும் கட்ட முடியாது. மீதி இருக்கக்கூடிய முக்கால் தொகையை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் பொழுது, ஆனா அதை பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம்னு பேர் வச்சு அதுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான். எனக்கு தெரிஞ்சு பல மாநிலத்திலிருந்து வரக்கூடிய எம்பிஸ் அந்த திட்டத்தை பார்வையிடும் பொழுது அவங்க ஏன் இதுக்கு முதல் மந்திரியின் திட்டம்னு பேர் வைக்கலன்னு எங்களே கேக்குறாங்க. அதனால யார் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியுது. ஒரு கட்சியே தமிழ்நாட்டுல இருக்காரு. அந்த இடத்துல பாஜக இது சொன்னவங்க நிறைய பேர் நானும் பார்த்திருக்கேன். அவங்களும் காணாம போயிருக்காங்க. ஆனா திமுக இருந்துட்டு தான் இருக்கு. அவங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சென்ற தேர்தலையும் தெரிஞ்சது, இப்பொழுதும் தெரியும். இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரியும். குலசேகரப்பட்டினத்தை பொறுத்தவரை அது நீண்ட நாள திமுகவுடைய கோரிக்கை அப்படின்னு கிளைம் பண்றீங்க. பட் அதையும் பிஜேபி எங்களோட இல்லைங்க, பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த பொழுதிலிருந்து தொடங்கி முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை அதை திராவிட முன்னேற்ற கழகம் நானும் பாராளுமன்றத்துல எழுதி இருக்கிறோம், அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம், பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன்.
தொடர் அது மட்டும் இல்லாம நிலம் வந்து அந்த திட்டத்திற்கு நிலத்தை சீக்கிரமா வழங்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் தான் அதை துரிதப்படுத்தி அதற்கான இடத்தை வந்து இன்னைக்கு அந்த திட்டம் கொண்டு வருவதற்காக இடத்தை தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இப்பொழுது பட்ஜெட்ல வந்து அந்த ஸ்பேஸ் தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால இத்தனை முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வர வேண்டும் என்று செய்திருக்கிறது. வேற எந்த இடத்துலயும் இந்த திட்டத்தை வந்து இவ்வளவு சிறப்பாக நீங்க வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் அந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் தான் சரியான சிறப்பான இடம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் கணக்கு செய்து அதை வந்து அறிவித்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த திட்டத்தை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி இதை வாங்கி அந்த பேப்பர்ல சைனா பிளாக் இருக்குது ஒரு அச்சீவ் அதுதான் அதையும் இன்னைக்கு யாரோ ஆர்ட் ஒர்க் பண்ணவங்க அது ஏதோ ஒரு போட்டிருக்காங்க. இதுல வந்து சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் இங்க வராரு. அவரை வந்து நேரடியாக வந்து பிரதமர் அவர்கள் ரிசீவ் பண்ணி மகாபலிபுரத்துல வந்து 2 பேரும் வாக்கிங் போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதை எதிரி நாடுன்னு யாரும் எனக்கு வரைக்கும் அறிவிக்கல. இல்ல சேர்ந்ததெல்லாம் எனக்கு தெரியாது, போடலன்னு தெரியும். மேடையில கூட வந்து தமிழ்நாட்டுடைய மூத்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். நாங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் கலந்து கொண்டு எங்க பேரை கூட வந்து சொல்லுவதற்கு பிரதமருக்கு மனம் இல்லை. ஆனாலும் இது தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்துல இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்திற்குள்ள எங்களுக்கும் உரிமை இருக்கிறது. எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய கனவு திட்டம் அது. அதனால நாங்கள் கலந்து கொள்வோம் என்று அதற்காக நாங்கள் கலந்து ஒரு நாடாளுமன்ற இது அவங்களுக்கு தெரிந்த நாகரிகம், அவ்வளவுதான். அதனால அதை பத்தி நாங்க கவலைப்படுறதாக இல்லை. மற்றவனையும் சொல்றாரு பிஎம் பேசும்போது தமிழக மக்கள் வந்து பாஜக பக்கம் வர தொடங்கி இருக்கிறாங்க. பாஜகவோட சித்தாந்தங்கள் தமிழக மக்களோட ஒத்து போகுது, அதனால பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற இதை சொல்றோம். நம்ம தொடர்ந்து திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு வர நேரத்துல பாஜக அப்படி ஒரு சூழல் இருக்காரு. எனக்கு தெரிந்த நிச்சயமாக இல்லை. ஏன்னா தமிழக மக்கள் வந்து பாஜக மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறது. மக்களை பெரும்பான்மை மக்களை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கறத புரிந்து கொண்டவர்கள். அரசியல் வேறு, மதம் வேறு என்பதை தெளிவாக உணர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அது மட்டும் இல்லாம பெரும்பான்மை மக்களோட கூட யார் நிக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தான் என்பதை, ஏன்னா அவங்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில். அயோத்தி ராமர் கோயில் எம்பிகள் வெளிநடப்பு பண்ணதை நிறைவேற்றப்படும் போது திமுக எம்பிகள் வெளிநடப்பு அந்த மாதிரியான இல்லைங்க வந்து இது அயோத்தி வந்து கோயில் கட்டுறதை பத்தி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது வந்து அரசாங்கத்துடைய சாதனையாக எப்படி நீங்க சொல்ல முடியும்? அது வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து அந்த கோயிலை கட்டுறாங்க, அத வந்து நீங்க அரசு சாதனையை போல மாற்றுவது. அது மட்டும் இல்லாமல் வெளிநடப்பு அப்படிங்கிறது வந்து கோயிலுக்கு எதிரானது இல்லை. இவங்க பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அதை வந்து எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறதே தவிர ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதுக்கான எதிர்ப்பு கிடையாது. ஆண்டுகளாக அவங்க வந்து ஆட்சியில இருக்காங்க, அதுல எத்தனை வந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத கணக்கிட்டு பாருங்க.